வெல்கம் டு ஷிவாஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேக் சைட் கார்டன் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ என்னோட அண்ணனோட பசங்களை நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். மழை பெஞ்சு காற்றடிச்சதில் வெயிட் தாங்காமல் வாழை மரம் அப்படியே தாரோடையே அரைநெல்லி மரத்தில் விழுந்துருச்சு. இதையும் அப்படியே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது கற்பூரவள்ளி தார். இதுவும் அதிலே இருந்தது தான். அந்த வாழை மரத்துலேயே தார் விட்டுருந்துச்சு. இதுவும் அப்படியே கீழே விழுந்து அதிலே பழுத்து வெம்பிடுச்சு. இது தூக்கி போட வேண்டியதான். இது தூக்கி போட்டு அப்படியே சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணலாம். இப்போ அந்த வாழை மரத்தை நம்ம வெட்டியாச்சு. அதில் உள்ள தண்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மரத்தில் உள்ள தார் தான் வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் தண்டு நல்லா இருக்குது. அதனால் தண்டை நம்ம லேயர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய தண்டாக இருக்குது. 8 அடி இருக்கும் இந்த வாழைத்தண்டு. இங்கே உள்ள வாழை மரம் எல்லாத்துக்குமே மண்புழு உரம் வைக்கிறோம் நாங்கள். அதனால தான் நல்ல மரம் நல்லா உயரமாக இருக்குது. வாழை தாரும் நல்லா பெருசாகவே தான் இருக்கும். புதுசாக கூட ஒரு தார் விட்டுருக்குது மேலே. இதுவும் கற்பூரவள்ளி தார் தான். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா வாழை மரத்துலையும் இருக்கிற பழைய இலை, அப்புறம் இந்த மூங்கில், இந்த தென்னை ஓலை, இது எல்லாம் தான் கிடக்குதுங்க. இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுற டூல் தான் இதுவும். இது நம்ம மண்வெட்டிக்கு பதில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது அண்ணனே செஞ்சது தான். இது எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐ பைப்பு கீழே ஹேண்டிலுக்கு ஜிஐ பைப்பு எடுத்துக்கிட்டாங்க. 2 சைடும் டிஎம்டி ராடை வளைச்சி அதில் ரேகுக்கு செட் பண்ணுற பிளேட்டை அதோட வெல்டிங் பண்ணிக்கிட்டாங்க. பிடிச்சி செய்கிறதுக்கு ஹேண்டிலும் ஈஸியாக இருக்குது. புல்லும் இது கிளியராக எல்லாத்தையுமே எடுத்துருது. புல்லெல்லாம் நீங்கள் மண்வெட்டியில் செஞ்சுருந்தீங்கன்னா மண் நிறையா எடுத்துருந்துருக்கும். ஆனால் இதில் நம்ம செய்யும் போது மண் நிறையாவும் எடுக்காது. மேலே உள்ள புல் மட்டும் நல்லா கரெக்டாக அந்த வேரோடையே வந்துடும். அது நீங்களே பாருங்கள். அந்த புல் மட்டும் அடியோடு இதில் வச்சு நம்ம எடுத்துடலாம். நமக்கு வேலையே சிம்பிளாக போயிடும். அவங்க ஒரு சைட் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கட்டும். நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வெள்ளரி கொடி. இதில் சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால் இதில் இருக்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு கொடி எடுத்துட வேண்டியதான். 2 காயும் ஒரு பழமும் இருந்துச்சு. இதில் வெள்ளரி பழமும் ஒன்று இருந்துச்சு.
வெள்ளரி பழம் வந்து அதிலேயே வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எப்போதுமே எடுப்போம். இதுவும் அதே போல் தான், அதிலே வெடிச்சிருந்துச்சு, எப்படி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி. இதில் மொத்தம் 6 வெண்டைக்காய் செடி இருக்குது. வாரத்துக்கு ஒரு 10 வெண்டைக்காய் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு சில வெண்டைக்காவை மட்டும் விட்டுருவோம் சீட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் டைம் வந்து கடையில் வாங்குறதுக்கு தேவை இருக்காது. நம்ம வீட்லேயே ரெடி பண்ண அந்த சீட்ஸை காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது அரைநெல்லி மரம் வச்சு 2 வருஷம் ஆச்சு. அரைநெல்லி மரம் வச்சு இப்போ தான் பூவிட்டுருக்குது. கீழெல்லாம் பூவிட்டுருக்கு. மேலே வந்து மட்டும் ஒரு 6 காய் காய்ச்சிருக்கு மேலே அரைநெல்லிக்காய். தர்பூசணி சீசன் முடிஞ்சு இது ஏதோ காய்ச்சிருக்கு. ஒரே ஒரு காய் மட்டும் காய்ச்சிருந்துச்சு. இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போ தான் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அந்த வெள்ளரி கொடி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இது வந்து ஸ்ப்ரிங்குலர். நிறைய இடத்துல செடி இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங்குலரை அந்த இடத்துல வச்சிட்டோம்னா தண்ணியோட வேஸ்டேஜை வந்து அது கம்மி பண்ணிடும். இது தக்காளி செடி, மிளகாய் செடிக்கெல்லாம் இதை வச்சுருவோம் நாங்கள். தண்ணியோட வேஸ்டேஜ் கம்மி தான் ஆகுது. தம்பி பாப்பா 2 பேருமே அண்ணன் செய்கிறத பார்த்துட்டு நான் செய்கிறேன் சித்தப்பா, நான் செய்கிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இது வேணான்னு சொன்னோம், அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணனே உட்காந்து பிடிச்சி இருந்தாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஹர்ஷித் நான் தனியாகவே செய்கிறேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி தனியாகவே செய்யுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அவன் செய்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் நானும் தனியாக தான் செய்வேன்னு சொல்லிட்டு தக்ஷதாவும் அப்புறம் அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளையும் செய்ய சொன்னோம். இது எல்லாமே வீட்டில் காய்ச்சிருந்த லெமன். இது 2த்தையுமே கையில் வச்சுட்டு 2 பேருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த டேவே ஹாப்பியாகவே போணுச்சு குழந்தைங்களோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸ் வீடியோஸ் உங்களுக்கு வரும்.